ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு புதிய சிலையோடு உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோபால கிருஷ்ணரின் திருவுருவ சிலை தான் பார்த்துட்டு இருக்கோம். வாகை மரத்தில் செய்த மிக அழகான ரொம்ப அற்புதமான ஒரு சிற்ப வடிவம். நம்ம பார்த்தாலே தெரியும் அதோட ஒர்க் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. இந்த சிலையின் கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீடம் அமைச்சிருக்காங்க. அதற்கு மீது நீங்க பாத்தீங்கன்னா பசு, அதாவது கோபால் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் இவர் தான். இவரை பயன்படுத்தி தான் கோபால கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். சோ இந்த பசுவும் உடன் இருக்கும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து 4 திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்தி, இன்னும் 2 கைகளில் வந்து புல்லாங்குழல் ஏந்தி ரொம்ப அழகா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு முக வடிவம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு புன்னகையோடு ரொம்ப அருமையான ஒரு சாந்தமான ஒரு முகத்தோடு வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த சிலையோட ஹைட் வந்து நியர்லி 20 இன்ச்சஸ் வருங்க. அவ்வளவு அழகான ஒரு திருவுருவ சிலை. இந்த சிலையின் பின்பகுதியை உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். எல்லா இடங்கள்லயும் வந்து ஒர்க் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நம்ம வீட்டில் வழிபாட்டிற்கும் வைக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வரவேற்பறையில வந்து ஒரு மங்கள சின்னத்திற்காக வந்து இந்த மாதிரி சிலைகளை வந்து பயன்படுத்துவோம். நம்மளோட வியாபார தலங்கள்ல வைக்கலாம், அல்லது உங்களோட அலுவலகங்கள்ல வைக்கலாம். மற்றவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு கிராண்ட் கிஃப்ட் கொடுக்குறப்போ காலம் முழுக்க இந்த கிஃப்ட்லாம் அவங்க கூடவே இருக்கவங்க. ஸோ இந்த சிலை உங்களுக்கு வேண்டும் என்றால் வழக்கம் போல நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் வந்து என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மற்ற பதிவுகள்ல நம்மளோட எண்கள் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நேரடியாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனே எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.